மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை பொழுதில் இனிதான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, சென்ற வகுப்பில் முகலாயர்கள் என்ற தலைப்பில் நாம் ஹுமாயூன் வரை பார்த்தோம். அதாவது 1539 1540 பேட்டில் ஆஃப் ரெண்டு போர், பேட்டில் ஆஃப் சௌசா, பேட்டில் ஆஃப் பில்கிரிம் ஆர் கன்னோஜ், இரண்டு போர்களையும் தோல்வி கண்ட ஹுமாயூன் பாரசீக மன்னனிடம் தஞ்சம் புகிறார். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது அரியணையில் யார்? இப்பொழுது அரியணையில் ஷெர்ஷா. அப்ப ஹுமாயூன் கொஞ்சம் இந்த விட்டு போயிடுறாரு. இந்த இடத்துல முகலாய மன்னன் ஆளல, ஆனா முகலாயர் ஆட்சி இருக்கிறதா தான் அர்த்தம். ஓகேவா? ஆனால் இது பேர் சூரிய இடைவெளின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு போறாரு இல்லையா, யாரு ஹுமாயூன் 40ல் நாட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. ஸோ அந்த இடத்துல இருந்து 55 வரைக்குமே திருப்பி நாட்டை பிடிக்கும் வரைக்குமே உள்ள அந்த காலத்துக்கு இப்போ சூரிய இடைவெளின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது சூர்னு ஒரு இனம் ஆனனால சூரிய இடைவெளி அப்படின்னு சொல்றாங்க. ஷெர்ஷா சூர் அப்படின்னு, ஷெர்ஷா என்பவர் ஷெர்ஷா சூர் இனத்தை சேர்ந்தவர்னு அர்த்தம். அப்படிதான் சொல்ல முடியும். ஓகேவா? ரைட். மகிழ்மதியே கொஞ்சம் இளைப்பாருன்னு சொன்ன மாதிரி, அரியணையே கொஞ்சம் இளைப்பாருன்னு சொல்ற மாதிரி தான் அவருடைய ஆட்சி இருந்துச்சு. ஸோ இப்போ சூரிய இடைவெளி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ அதில் முக்கியமான மன்னர், முதல் மன்னர் ஷெர்ஷா. இந்த ஷெர்ஷாவோட இயற்பெயர் பரித்னு சொல்கிறோம். அந்த இயற்பெயர் பரித் இருந்தாலும் இவர் அந்த காலத்தில் அந்த வங்காள பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் ஒரு புலிகள், ஒரு வங்க புலிகளுக்கு பேர் போன ஒரு புலி இருக்குது, பேர் சேர் அப்படின்னு ஒரு இனக்கூட்டங்கள், ஷேர் இனக்கூட்டங்கள் புலி, சேர் அப்படின்னு சொல்லுவாங்க, சேர் புலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பயங்கர கொடூரமான புலி. ஓகேவா? அடுத்து மனிதங்களை விரும்பி அடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு புலி, அதன் புலி. அந்த சேருங்கிற புலியை என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம ஷெர்ஷா என்ன பண்ணுவாரு, அடிச்சு தும்சம் ஒரே அடிச்சு கொன்றுவார். ஓகேவா? அந்த சேர் என்ற புலியை அடிச்சு கொன்னனால இவருக்கு பேர், சேர் என்ற புலியை வென்றதால இவருக்கு பேர் ஷேர்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் ஷேர்கான். என்ன கான்? ஷேர்கான். அப்ப இவருடைய பட்டப்பெயர் பரீத். ஆனா அவருக்கு வந்த அந்த புனைப்பெயர் என்னது? ஷேர்கான். அப்புறம் தான் அது ஷெர்ஷா அப்படின்னு மறிவுச்சு. ஷேர்கான் என்ற பெயர் ஷெர்ஷா என மருவியது. ஓகேவா? அப்ப அவர் சூர் வம்சத்தை சார்ந்தவர், அதனால ஷெர்ஷா சூர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்டா? ரைட். இவர் பிறந்தது பீகார்ல சசாரம் அப்படிங்கிற இடத்துல. யாருக்கு மகனா பிறக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஜாகிர்தாரிக்கு மகனா பிறக்கிறாரு. ஜாகிர்தாரியா தான் பிறக்கிறார் ஆரம்ப காலத்துல. இவர் இந்த போர் வெற்றி பெற்ற பிறகு இவர் கையில அரியாசனத்துல எனக்கு சொல்ல போனா, இந்த முகலாய வம்சத்திலேயே, முகலாயர் அந்த அரசர்கள்லயே இந்த இவர் தான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் உருவாக்குனது யார் அப்படின்னா, அதாவது இதுக்கு பின்னாடி வரக்கூடிய முகலாய அரசர்களும் சரி நன்றாக ஆட்சி புரிவதற்கு ஒரு முன்னோடியா திகழ்ந்தது யார் அப்படின்னா, நம்மால் தான், ஷெர்ஷா சூர் தான். எப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, நிர்வாகம் சூப்பரான நிர்வாகங்க. த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஷெர்ஷாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். எப்படியா சொல்றோம் அப்படின்னா, நம்ம சொல்றோம் அக்பருடைய நிர்வாகத்துல வருவாய்த்துறையின் முன்னோடியா இருந்தவரே, வருவாய்த்துறையின் முன்னோடின்னு சொல்லக்கூடியவரே யார் தான்? ஷெர்ஷா தான். அந்த அளவுக்கு ஒரு எக்கனாமிக்கல் ரெவல்யூஷன் உருவாக்கணும், அதுக்கு முன்னோடியா திகழ்ந்தவர், ஒரு பக்காவான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுத்தவர் அப்படின்னா யார் அப்படின்னா ஷெர்ஷா தான். ஷெர்ஷா எப்படி ஒரு ரெவன்யூ ஸ்ட்ரக்சர் அமைக்கிறார் பாருங்களே. வாணிபத்தை பெருக்கணும், நிறைய வாணிபம் உள்ள அந்நிய செலாவணியை இழுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு சாலைகள் அமைக்கணும். உடனே கிராண்ட் ட்ரங்க் சாலைகள், வங்காளம், அமிர்தசர், ஆப்கானிஸ்தான் போன்ற எல்லா பகுதியிலும் கூடிய அந்த பல முக்கிய நகரங்களை இணைக்கும் வண்ணம் அந்த கிராண்ட் ட்ரங்க் சாலைகள் அமைக்கிறாரு. சரி, வணிகர்கள் போறதுக்கு இளைப்பாறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சராய்ங்கிற விடுதிகள் அமைக்கிறாரு. அது பாருங்க, தொலைநோக்கு சிந்தனை. இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தா தான் வாணிபம் வாணிபம் செய்ய முடியும். வாணிபம் செஞ்சா தான் அப்போ நம்ம நாடு முன்னேறுங்கிறது அந்த எண்ணம் அவுட் இருந்திருக்கு. ஓகேவா? அதனால அமைக்கப்பட்டதான் கிராண்ட் ட்ரங்க் சாலைகள். அது பயணிகள் செல்வதற்கு, வணிகர்கள் சென்று தங்கி உண்டு உறங்கி செல்வதற்கு அதுக்கு பேர் சராய் அப்படிங்கிற விடுதிகள் அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் வெளியிட்ட ஒரு நாணயம் அந்த காலத்திலேயே என்ன பண்ணிருக்கா தெரியுமா? குவாலிட்டி கண்ட்ரோல். அதாவது வெள்ளி நாணயம், வெள்ளி தங்கம் போன்றதுக்கு தர நிர்ணயம் பண்ணக்கூடிய குவாலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டத்தை ஒன்று வச்சிருக்காரு.
தர நிர்ணயம், ஓகேவா, வெள்ளி தங்கம் போன்ற தர நிர்ணயம் ஒரு காலத்துலலாம் பண்ணப்பட்டிருக்கு. இவர் ஒரு நாணயத்தை வெளியிடுறாருங்க. அந்த நாணயத்தோட பேர் வந்து தாம். தாம் என்ற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். அந்த வெள்ளி நாணயம் ஈவன் அப் டு 1845 அப் டு பிரிட்டிஷார் காலத்து வரைக்குமே அது வந்து பிரிட்டிஷார் காலத்துல கூட அது நாணயம் பல புழக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலவே இவர் என்ன அழைக்கப்படுறார் அப்படின்னா நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இஸ் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் காயினேஜ். ஷெர்ஷா இஸ் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் காயினேஜ். ரைட்டா? மாடர்ன் காயினேஜ். ஷெர்ஷா நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அப்ப அவர் அந்த அளவுக்கு நேர்த்தியா அந்த வெள்ளி நாணயத்தை வெளியிட்டு இருக்காரு. அதுக்கு பேர் வந்து தாம். அதுக்கு என்னங்க? தாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் இவர் தான். இவருடைய கட்டிடக்கலைகள்ல சிறப்பு வாய்ந்தது ரெண்டே ரெண்டு. ஒண்ணு வந்து பிராணஹில கோட்டா. பிராணஹிலா கோட்டா, இது பிராணஹில கோட்டான்னு சொல்லுவாங்க. பிராணஹிலா கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணஹிலா கோட்டைங்கிறது ஒரு நல்ல கோட்டை. ஏற்கனவே தீன்மனான்னு சொல்லிட்டு நம்மால் கும்பாயின் கட்டியிருப்பார் இல்லையா, அதை அப்படி இடிச்சுட்டு அந்த இடத்துல கட்டுவார். புராணஹிலா கோட்டான்னு சொல்லிட்டு கட்டுவார். இந்த புராணஹிலா கோட்டாங்கிறது இவருடைய கட்டுமானங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரைட்? அதுக்கடுத்து இவருடைய சசாரம் என்று சொல்லக்கூடிய அது அந்த பீகார் பகுதியில் சசாரம் இவருடைய நினைவாக கட்டப்பட்ட அவருடைய கல்லறை, ஓகேவா, அது ஒரு வந்து முக்கியமான கட்டடங்கள். அப்ப என்ன பார்த்தோம்? நவீன நாணய முறையின் தந்தை ஒண்ணு. ரெண்டு, அதாவது நிர்வாகத்தில் வருவாய்த்துறையின் அதாவது அக்பரின் வருவாய்த்துறையின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்பட்டவர். நவீன நாணய முறையின் தந்தைன்னு சொன்னவர். கிராண்ட் சாலைகளை அமைச்சவர். தங்கம் வெள்ளி போன்றவற்றிற்கு போன்ற உலோகங்களுக்கு அவர் என்ன பண்ணாரு? தர நிர்ணயம் பண்ணவர். ஓகேவா? பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணவர். 1/3 பங்கை விளைச்சலில் வரியாக பெற்றவர். அதாவது வரி மக்கள் விளைவிக்கிறாங்கன்னா அந்த விளைச்சல்ல 1/3 பங்கு யாருக்கு வரணும்? நாட்டுக்கு வரியா வரணும் அப்படின்னு சொல்லி வரியை விதிச்சவர். அது மாதிரி விவசாயிகளுக்கு ரொம்ப சலுகைகள் கொடுத்தவர். விவசாயி அழிந்தால் விவசாயி சீர்குலைந்தால் நாடும் சீர்குலையும், நாட்டை ஆளும் அரசனும் சீர்குலைவான் என்று சொல்லும் வண்ணம் தாம் போருக்கு போகும்போதெல்லாம் விவசாய நிலங்கள், விவசாயம் சம்பந்தப்பட்ட இடங்களை ஒதுக்கிவிட்டு செல்லும்படியும் அந்த விவசாயத்துக்கோ விவசாயம் சம்பந்தப்பட்ட அந்த இடத்திற்கோ எந்தவித பாதிப்பின்றி நாம் பயணிக்க வேண்டும் என்று அந்த போருக்கு போகின்ற படைகளிடம் ஷெர்ஷா கூறுவதாக நம்முடைய வரலாறு கூறுகிறது. அந்த அளவுக்கு விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மன்னர். 1/3 பங்கு வரியை வசூலித்த ஒரு மன்னர். வெள்ளி நாணயத்தை, அதாவது நவீன நாணய முறையின் தந்தை என்ற பெயர் பெறும் வண்ணம் தாம் என்ற நாணயத்தை வெளியிட்ட மன்னர். அனைத்து முக்கிய நகரங்களையும் இணைக்கும் வண்ணம் கிராண்ட் ட்ரங்க் சாலைகளை அமைத்த மன்னர். ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, வேற என்ன பண்ணாரு? அதாவது வருவாய்த்துறை இந்த மாதிரி வருவாய்த்துறை சீரமைப்புனால இவர் வந்து என்ன சொல்றாரு? இவர் வந்து அதாவது வருவாய்த்துறையில இவர் அக்பரின் முன்னோடி என அழைக்கப்படுறாரு. யாரோட முன்னாடி? அக்பரின் முன்னோடி என அழைக்கப்படுறாரு. ரைட்டா? சரி சார், இப்படிலாம் இருந்தாரு, அப்புறம் என்ன ஆச்சு அவருக்கு? ஏன் திருப்பி முகலாயர் வந்தாங்க? எப்படி இந்த சூர் மரபு எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு கதை இருக்குங்க. ஏறக்குறைய 1545 வாக்குல ரோஹில்கண்டு அந்த ராஜபுத்திர மன்னன் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறான் அப்படின்னா அந்த இடம் வந்து கலிஞ்சார் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. கலிஞ்சார் கோட்டை பகுதியில் போய் ஒளிஞ்சுக்கிறான். ஸோ அந்த மன்னனை வெளியே வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்ப வந்து அந்த தோட்டான்னு சொல்ல முடியாது, அந்த பங்கர் பஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய அது மாதிரி ஒரு வெடியை வைக்கிறாங்க. வெடியை வச்சு அந்த கோட்டை தகர்த்து அந்த மன்னனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. ஆனா அந்த வெடியை வச்சுறாங்க. வெடி வந்து அந்த இடத்துக்கு வந்து ஷெர்ஷாவும் போயிருக்காரு, அவங்க முகலாய படையும் போயிருக்கு. இப்ப வந்து வெடியை வச்சிடறாங்க. வெடி வந்து தம்ம எஸ்டிமேட்டட் டயத்துக்கு முன்னாடியே வெடிச்சிருது. ஒரு அரை மணி நேரம் சென்று வெடிக்கணும்னு சொல்லணும்னு வச்சுக்கவே அது 1/4 மணி நேரத்துலேயே வெடிச்சிருது. அப்ப அந்த முகலாய படைகள் பெரும் சேதத்தை சந்திக்கிறாங்க. அதுல சரியான அட்டி யாருக்கு? ஷெர்ஷாவுக்கு சரியான அட்டி. அதுல இருந்தாலும் போய் அந்த ரோஹில்கண்டாவை பிடிச்சிடறாங்க. அவங்க நாடை கைப்பற்றிடுறாங்க. இருந்தாலும் ஷெர்ஷா வந்து அந்த இடத்துல ஸ்பாட் அவுட், அங்கனே இறந்துடுறாரு. அந்த கலிஞ்சார் கோட்டை வெடி விபத்துல தன்னுடைய மரணத்தை பாரு. எவ்வளோ பார்த்தீங்களா? எங்கேயோ எவ்வளவு அழகான நிர்வாகம் கொண்ட அவர்லாம் நிர்வாகத்தில் இருந்தாருன்னா
வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க, இந்தியா வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நிர்வாகத்தில் ஒரு சிறந்த ஒரு மேதை. ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொன்னா செர்ஸாக தான் சொல்ல முடியும். இட்ஸ் குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், இஸ் அ நாலேஜ் வெல் நாலேஜ் பர்சன். சேர் என்ற புலியை கொல்லும் அளவுக்கு ஒரு வீரன், ஒரு மாவீரன், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகேவா? இந்த மாதிரி பல பன்முகத்தன்மையோடு விளங்கியவன் அவன். ஓகேவா? அவ்வளோ அறிவு, ஃபினான்சியல் நாலேஜில் அவ்வளோ அறிவாக இருந்திருக்கான். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட அவன் ஒரு கலிஞ்சர் கோட்டை வெடிவிபத்தில் தன்னுடைய உயிரை நீக்கிறான். கலிஞ்சர் கோட்டை வெடிவிபத்தில் தான் உயிரை நீக்கிறான். இப்போ அதுக்கப்புறம் அவரோட பையன் வராப்புல, அவர் பேர் இஸ்லாம் ஷா. அந்த அளவுக்கு ஒன்றும் அவருக்கு வந்து திறமை கிடையாது. ஸோ அதுக்கடுத்து அவரும் இறந்துறார். அதுக்கப்புறம் இஸ்லாம் ஷாவோட பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் அடில் ஷா. அடில் ஷாவும் வரான். அடில் ஷாவும் அந்த அளவுக்கு திறமை இல்லாம ஒரு திறமை இல்லாத ஒரு அரசு ஆண்டுகிட்டு இருக்கு. அந்த சுச்சுவேஷன்ல தான் 1555 நம்மால் என்ன பண்றாரு, நேரா போய் என்ன செஞ்சாரு, அரியணை பிடிச்சாரு. யாரு? ஹுமாயூன் அரியணை பிடிக்கிறார். இத்துடன் சூர்மரபு முடிவுக்கு வருகிறது. சூர்மரபு முடிவுக்கு வருகிறது. இப்ப மீண்டும் அரியணையில் முகலாய வம்சம். மீண்டும் அரியணையில் யாரு? முகலாயர்கள். யார் இப்ப வரப்போறது? யாரு? மீண்டும் அரியணையில் ஹுமாயூன் வந்து அரியணைக்கு வந்துடுறாரு. அப்ப 1856 அந்த நூலக படிக்கட்டுகள் தடுக்கி விட்டு அவர் விழுந்துறாரு, அவர் இறந்துறாரு. இப்ப 1856 ஹுமாயூனும் இறந்துறாரு. இப்ப அதுக்கு அடுத்து வரப்போறதுதான் அடுத்து நம்ம இந்த முகலாயர்களையே ஒரு சிறந்த மன்னன் என்று அறியப்படக்கூடிய த கிரேட் அக்பர். அவரை தான் அடுத்த பாடத்தில் நம்ம படிக்க இருக்கோம். அன்பானவர்களே, இந்த பகுதி ரொம்ப முக்கியம். இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அவர் கிராண்ட் ட்ரங்க் சாலையாகட்டும், நவீன நாணயமுறையின் தந்தை என்று சொல்லக்கூடிய அந்த வெளி நாணயமாக இருக்கட்டும், அல்லது அவருடைய வருவாய்த்துறையில் அக்பரின் முன்னோடி என்ற அந்த விஷயமாக இருக்கட்டும், சராய் போன்ற அமைப்புகள், கிராண்ட் ட்ரங்க் சாலைகள் போன்ற சாலைகள் எல்லாத்தையும் அமைச்சவர் இவர்னு சொல்லக்கூடிய அந்த ஃபினான்சியல் ரிஃபார்ம்ஸா இருக்கட்டும். அதுக்கடுத்து அவருடைய இறப்பு, கலிஞ்சர் கோட்டை வெடிவிபத்து, அவருடைய கட்டிடக்கலை புராணிகிலா கோட்டா, அது அவருடைய கல்லறை நினைவகம், அது பேர் சசாரம் மாடம் சொல்லக்கூடிய சசாரத்தில் கட்டப்பட்ட அவருடைய கல்லறை போன்றவரை எடுத்துக்காட்டு. ரைட்டா? இதுக்கு பேர் சூர் இடைவெளி. ஓகேவா? கொஞ்ச காலம் ஆண்டாலும் சூப்பரா ஆண்டு போனான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் ஒரு ஆள் செல்சா. ஓகே, மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில், முகலாயர் வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சாமிநாதன். நன்றி, வணக்கம்.